ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிளெண்டர் சாஃப்ட்வேர்ல ஸ்கல்ப்டிங்கை பத்தி பார்க்க போறோம். மினியேச்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா எட்ஜ், கார்னர், ஃபேஸ் பாத்தீங்கன்னா லோ பாலியில தான் இருக்கும். லோ பாலியில இருக்குதா என்ன அப்படின்னு பாக்குறது, இங்க இருக்கிற எடிட் மோட் போனோம் அப்படின்னா அதுல இருக்க ஒவ்வொரு ஃபேஸ் நமக்கு தெரியும். இதுல இருக்க ஃபேஸ், அதுக்கப்புறம் எட்ஜ், கார்னர், இதை பொறுத்து தான் பாத்தீங்கன்னா அந்த பிரஷும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஒவ்வொரு பிரஷுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. பிரஷோட சைஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஜெக்ட பாத்தீங்கன்னா நம்ம அதிக பாலியில அதிக ஃபேஸ் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது கம்மியான பாலியில இருக்கு. இதை பாத்தீங்கன்னா அதிக இதுக்கு கன்வெர்ட் பண்றது ரீமெஷ் மல்டி ரெசல்யூஷன். இதுல இருக்க வயர் ஃப்ரேம்ஸ் நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு ஈஸி ஆகும். அதனால இங்க இருக்க ஆப்ஷன்ஸ்ல போய் வயர் ஃப்ரேம் எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்றப்ப அதோட அவுட்லைன் நமக்கு நல்லாவே தெரியும். ரீமேஷுக்கும் மல்டி ரெசல்யூஷனுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதை ரீமேஷ் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல போய் ரீமேஷ் 0.1 இருக்கு. எடுத்தவொடனே இன்னொரு 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேப்டாப் பாத்தீங்கன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால எக்ஸல் சைஸ்ல பாத்தீங்கன்னா 0.05 கொடுத்துட்டு ரீமேஷ் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கிறது பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அப்ளை ஆகுது அப்படிங்கறது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டாவே நியூ கொடுத்து ஸ்கல்ப்டிங் கொடுத்தாலே நல்ல ஓரளவுக்கு பாலி இருக்கிற மாதிரி ஒரு பால் நமக்கு கிடைக்கும். பட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம சின்ன சின்ன பாக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ்ல எடிட் மோட்ல போயிட்டு பேசிக் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கல்ப்டிங் மோட் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த மெத்தட சொல்றேன். ஓகேங்களா? இதை பத்தி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். எடிட் மோட்ல இருந்து எப்படி ஸ்கல்ப்டிங் போறதுன்ட்டு அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. மல்டி ரெசல்யூஷன் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா இதை கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துட்டு இங்க இருக்க செட்டிங் ஐக்கான் மாடிஃபயர் போய்க்கலாம். அதுல ஆட் மாடிஃபயர்ல ஜெனரேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல மல்டி ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சப்டிவைட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட எட்ஜ், கார்னர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஆக்கி அதோட பாலி பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். இன்னொரு சப்டிவைட் கொடுத்தேன் அப்படின்னா அதோட ஷேப்ஸே பாத்தீங்கன்னா மாறிட்டு வரதை நீங்க பார்க்கலாம். இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இங்க மாடிஃபயர்ல ஆட் பண்றத நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் இப்படி கொடுத்து லோ பாலிக்கு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்க மாடிஃபயர்ல நிறைய இதை ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்றத ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதவே நான் ஸ்கல்ப்ட் மோடுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், இதான் ஸ்கல்ப்ட் மோட். அடுத்தடுத்து நம்ம அதோட டீடைல்ஸ் ஆட் பண்ண நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரீமெஷ்ல போயிட்டு நான் ரீமெஷ் கொடுக்கலான்னு பாக்குறேன், ஆனா கொடுக்க முடியல. காரணம் பாத்தீங்கன்னா இங்க மாடிஃபயர்ல அப்ளை ஆகாம இருக்கு. அதனால நம்ம மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடு போய்க்குங்க. ஆப்ஜெக்ட் மோட்ல இதை அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ண உடனே அதோட ஒரிஜினல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும். இப்ப நீங்க ஸ்கல்ப்ட் மோடு போய் இதோட ரீமெஷ் பண்ணிக்கலாம். ரீமெஷ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒர்க் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா 5 ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இந்த வயர் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதை பாத்தீங்கன்னா ஜீப்ரா சாஃப்ட்வேர்ல அடிக்கடி ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க. ஷிஃப்ட் எம், அதுக்கு ஷார்ட்கட் செட் பண்ணிக்கங்க. இங்க போய் இங்க டிக் இருக்கு ஐகான்ல சேஞ்ச் ஷார்ட்கட்னு இருக்கு. நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால உங்களுக்கு ஆட் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செட் பண்ணிக்கங்க. நான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் எம் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கல்ப்ட் மோடு வர்றப்ப பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் எம் அமுத்துனேன் அப்படின்னா இது ஆன் ஆகும், இது ஆஃப் ஆகும். அடுத்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மிரர். ஒய் சென்டரா இருக்கிறப்ப எக்ஸ்ல 2 டாட் தெரியும். இப்படி ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 2 சைடுமே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை எனபிள் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சைடு தான் ஒர்க் ஆகும். நம்ம கண்ணு, காது இதெல்லாம் வரையறப்ப 2 சைடுமே நமக்கு தேவை. ஒவ்வொரு டைமும் டிரா பண்ணோம்னா இங்கிட்டு இருக்கிற டீடைல்ஸ் வேற மாதிரி இருக்கும், இங்கிட்டு இருக்கிற டீடைல்ஸ் வேற மாதிரி இருக்கும். ரெண்டுமே சேமா பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த மிரருக்கு ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ் அப்படிங்கிற ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா நான் எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் ரெசல்யூஷன் இதெல்லாம் மாத்திக்கலாம். இப்ப 0.05 இருக்கு. ரீமெஷ் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஆர் தெரிஞ்சுங்க. கண்ட்ரோல் ஆர் இப்ப கொடுக்குறப்ப ஒண்ணுமே ஒர்க் ஆகாது. 1 கொடுத்துட்டு ரீமெஷ் கொடுக்குறேன். ரொம்பவே நல்லா சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்குது. எக்ஸாம்பிள் இந்த ஹூக் பிரஷ் வச்சு நான் இழுக்கிறேன். இப்ப வயர் ஃப்ரேம் எனபிள் பண்ணி இருந்தா தான் உங்களுக்கு புரியும். இப்படி வச்சு இதை நல்லா இழுத்து இதுக்கு மேலேயும் நிறைய கிளையெல்லாம் நிறைய அப்ளை பண்ணுனா இங்க இருக்கிற பாலி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனதை நீங்க பார்க்கலாம். இந்த இது ஆனதுக்கு அப்புறம் நீங்க அங்க போய் நம்பர்லாம் செட் பண்ண தேவையில்ல. இருக்கிற இந்த குவாலிட்டியில அப்படியே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறத சரி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஹேங் ஆகும். ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அடுத்த ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட். இப்ப நீங்க ஷிஃப்ட் கொடுத்து ஸ்மூத் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அவுட்புட் நல்லா இருக்கும். இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா அதோட கிளே அப்ளை பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். ஓகேங்களா? அதனால கண்ட்ரோல் ஆர் அடிக்கடி பயன்படுத்துங்க. ரீமேஷ் ஓரளவுக்கு வரணுங்க. எடுத்தோடனே இவ்வளவு கிளியரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்டார்டிங் பேசிக் ஷேப்ஸ் கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு டீடைல்ஸ் கொடுத்துங்க. இப்ப இந்த லைன்லாம் ரொம்ப நீட்டா இருக்குது, இது ஓகே. அடுத்த ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல். இந்த பிரஷை கிளிக் பண்ணி இதை இப்படி டிரா பண்ணேன். எனக்கு இதுவே ஆப்போசிட்டா தேவைப்படுது. அதனால பாத்தீங்கன்னா இங்க இருக்க நெகட்டிவ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆப்போசிட்டா நமக்கு கட்டான போக்குல கிடைக்குதுங்களா. இந்த இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிரஷோட ப்ராப்பர்ட்டில என்ன இருக்கோ
அதுக்கு ஆப்போசிட்டா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். இங்க இருக்கு பிரஷோட சைஸ், அதோட ஸ்ட்ரென்த். பிரஷ் சைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வேணும். இப்ப பாத்தீங்கன்னா 21 பிக்சல் வச்சுக்கிட்டு நான் இப்படி டிரா பண்றேன். ஒரு மாதிரி ஒரு 77 கொடுத்து இதை டிரா பண்ணனா இதோட சைஸ் நீங்க பார்க்கலாம். இதோட சைஸ் ஓகே. இதோட திக்னஸ் ஸ்ட்ரென்த் இப்ப பாதி ஸ்ட்ரென்த் வச்சிருக்கேன். இப்ப டிரா பண்றப்ப இப்படி சைஸை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. அதே இது ஃபுல் ஸ்ட்ரென்த் வச்சு நான் டிரா பண்ணேன்னா இதுக்கு நீங்க டிஃபரெண்ட் ஆகிறத பார்க்கலாம். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னா எம் செட் பண்ண சொல்லியிருந்தேன். எம் கொடுத்துட்டு இப்படி மாஸ்க் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க் எதுக்கு யூஸ் ஆகுது? மாஸ்க்ல நிறைய டைப் இருக்கு. இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தடுத்து நான் டீடைல்ஸா ஒவ்வொரு டாபிக் வரப்ப சொல்றேன். இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்ப இந்த பிரஷை வச்சு டிரா பண்றேன் அப்படின்னா மாஸ்க் இருக்கிற இடத்துல டிரா பண்றேன். பட் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. ஓகேங்களா? அதே இது கிராப் டூல் வச்சு இழுத்தேன் அப்படின்னாலும் ஒர்க் ஆகாது. அந்த மாஸ்க் இல்லாத பக்கம் தான் ஒர்க் ஆகும். இதான் மாஸ்கோட ஒர்க்கு. நமக்கு தேவையில்லாத இடத்துல அது போய் இந்த பிரஷ் பாத்தீங்கன்னா எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னா அதை மாஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாஸ்கை கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் மாஸ்க். அதே மாதிரி ஃபேஸ் செட்டை கிளியர் பண்ணணும்னாலும் இங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸ் வேணுங்கிற ஷேப்ஸ்ல ஹைட் பண்ணிக்கிறது, அதை ஷோ பண்ணிக்கிறது. பாக்ஸ் ஹைடுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஷேப்ஸ். இதே மாதிரி தான் மாஸ்க் இருக்கும். லேசோ ஹைடு, பாலிலைன் ஹைடு. இங்கே அதே மாதிரி பாக்ஸ் ஹைடுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடத்த நான் ஹைடு பண்ணிக்கலாம். 2 மிரர் கொடுத்தனால 2 சைடு ஹைடா இருக்குது. இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸாம்பிள் மாஸ்க் நீங்க அப்ளை பண்றீங்க, அதாவது ஒரு ஷேப்ஸ் மாஸ்க், இப்போ பாக்ஸ் மாஸ்க் அப்ளை பண்றேன் அப்படின்னா இப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த சைடும் அப்ளை ஆயிருக்கிறது நீங்க பார்க்கலாம். எனக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்னா இங்க இருக்கிற பாக்ஸ் ஹைட்ல போயிட்டு அந்த இன்னொரு சைடை நான் ஹைடு பண்ணிக்குவேன். ஹைடு பண்ணிட்டு இப்ப மாஸ்க்ல போய் பாக்ஸ் மாஸ்க்ல அப்ளை பண்ணிட்டு ஹைடு பண்ணதை கொண்டாடணும் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணோம்னா திரும்ப நமக்கு கிடைச்சிக்கும். அடுத்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேஸ் செட். ஃபேஸ் செட்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா பாலி குரூப்னு அங்க வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி டிரா பண்ணிக்கலாம் கலர். அடுத்து கிளிக் பண்றதை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து டிரா பண்றப்ப அடுத்த கலர் பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ் செட்டா வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கண்ணு, காது அப்படி தனித்தனியா பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இப்ப திரும்பவும் நான் இந்த ப்ளூ கலர் அதுவே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு கலர் எங்க இருக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதுவே பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம எதுவுமே இல்லாம சும்மா எம்டியா கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு கலர் தான் கிரியேட் ஆகும். எனக்கு பாத்தீங்கன்னா இதை கம்மி பண்ணணும், எரேஸ் பண்ணணும்னா கலர் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிட்டு பண்ணீங்கன்னா எரேஸ் ஆகும். அதே ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஃபேஸ் செட்டை பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து இந்த ஃபேஸ் செட்டா இந்த ஃபேஸ் செட்டான்னு செலக்ட் பண்ணணும். நான் இது செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்ப இதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணனா இது இன்சைட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப அவுட் சைடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட், அதாவது முடி, அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேம் ஷேப்லயே பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஹச் கொடுத்தனா அந்த கிரீன் கலர் மேல வச்சதுனால அந்த இது ஹைட் ஆச்சு. ஹச் கொடுத்தனா எந்த இடத்துல கர்சர் இருக்குதோ அந்த இடத்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆகிறத பார்க்கலாம். இதுல இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்காவும் இதை கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்ப சொன்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி தேவைப்படுற ஆப்ஷன்ஸ், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க இருக்க பிரஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் கண்டிப்பா அதை யூஸ் பண்றதுக்கு எப்படிங்கிறது புரியும். எக்ஸாம்பிளுக்கு கிளே பாத்தீங்கன்னா சும்மா இப்படி அப்ளை பண்றது, ஸ்ட்ரிப் கிளே வாட்ட வரும். கிரீஸ் அப்படின்னா சும்மா கீறி விடுறது, இருக்கிறத அப்படியே ஷார்ப்பா ஆக்குறதுக்கு இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் கிராப் டூல் பாத்தீங்கன்னா அதிகமா தேவைப்படும். அதை தெரிஞ்சு வச்சுங்க, பிடிச்சி இழுக்கலாம். எலாஸ்டிக் கிராப் டூல் ரொம்பவே நல்லா இழுத்துக்கிட்டே போகலாம். இங்க இருக்கிற இந்த ஐக்கானை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா எல்லா டூலும் நமக்கு கிடைச்சிக்கும். பட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னா நம்ம அதிகமா யூஸ் பண்ண போற டூல் பெயிண்ட் அப்படின்னா பெயிண்ட், அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நீங்க அடுத்த டியூட்டோரியல் அப்லோட் பண்றேன். கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா வாங்கிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல வீடியோ உங்களுக்காக காத்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.